இந்த கடைகளில் வசூலுக்கு போகிறது, பிச்சை எடுக்கிறது, நைட்டில் செக்ஸ் ஒர்க் போகிறது, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? இப்போ எல்லாம் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போலாம் காலம் மாறிடுச்சு, எல்லாம் உங்கள் ஆளுங்க ஒரு ஆள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க, போலீஸாக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்கன்னு எல்லாமே சொல்லலாம். ஒருத்தரை தான் நீங்கள் விரல் காட்ட முடியும். இருக்கிறவங்க எல்லாரையும் விரல் காட்டிட முடியாது. ஒரு தினத்தந்தி பேப்பரையோ ஒரு தினகரன் பேப்பரையோ இல்லை இதே குமுதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பேப்பரையும் எடுத்து பாருங்கள். அதில் வேலைக்கு ஆட்கள் தேவை, ஆண்கள் தேவை, பெண்கள் தேவைன்னு போட்டிருப்பாங்களே தவிர திருநங்கை வேலைக்கு தேவைன்னு எப்பவும் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் கொடுக்கல வாய்ப்பு, நாங்கள் செய்யலை. எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா எங்களை செய்வோம். எங்களுக்கு வந்து விருப்பப்பட்டு செய்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேலை கிடச்சா நீங்கள் வேலை தான் போகிறதும் எங்களுக்கு உங்களை மாதிரி சுற்றணும்னு ஆசை இருக்காதா? நாங்கள் ஒரு டேக் போட்டுட்டு சுற்றணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை கிடையாதா? எங்களுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு அப்படியே கிடைக்கும் போது கூட அங்கே ஒரு பாலியல் தொந்தரவு இருக்குது. அதை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? அங்கே நான் இந்த சார் இவர் வந்து என்கிட்ட பாலியல் அப்ரோச் பண்ணான்னு சொன்னான்னா ஒத்துவாங்களா? நீ அதெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அதை கம்ப்ளைண்ட்டாக எழுதி நான் கொடுத்தாலும் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எவங்கிட்டே சும்மா போகிறத 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் தவிர விருப்பப்பட்டு யாருமே பாலியல் தொழிலில் நிற்கலை.